ஏண்டா முள்ளம்பட்டி தலையா, நீ கொடுத்த பிளான் என்னடா இப்படி ஆகி போச்சு? எப்படி ஆகி போச்சு? முழு தேங்காயை நாய் உருட்டிட்டு போற மாதிரி இந்த சொத்தை எடுத்துக்கிட்டும் போக முடியல, அனுபவிக்க முடியல. நீங்க அந்த கிழவன கட்டில ஒன்னாத்தன படுக்கிறீங்க. ஆமா, கட்டி புடிச்சு முத்தம் கொஞ்சம் மாதிரி கழுத்து புடிச்சு நெரிச்சிருங்க. நான் ஏதோ சின்ன சின்ன தப்பு பண்ணிட்டு அப்பப்ப ஜெயிலுக்கு போய் வந்துட்டு இருக்கிறேன். என்ன ஒரே அடியா தூக்கல தொங்கலான்னு முடிவு பண்ணிட்டியா? சுப்பிரமணி, என்ன சுப்பிரமணி, இது ஏன்டா தண்ட சோற சாப்பிட்டுட்டு இங்கே சுத்திக்கிட்டு அலையறா? அனுப்பிச்சிட வேண்டியதானே? பஸ் செலவுக்கு 5 பத்து கொடுத்து அனுப்பிச்சிடலாம். வணக்கம் தாத்தா. வணக்கம். உங்க உடம்பு குணமாயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். எல்லாம் என் பேர வந்த நேரம். ஆமாமா, இல்லனா சக்கரை வியாதி இருக்கிற நீங்க காங்கிரஸ் சாப்பிட்டு பிழைக்க முடியுமா? போலாம் போலாம். இன்னையா கிளி பேசுது? நாக்க உரிச்சிட்டேன்ல, அதான் பேசுது. ஓஹோ, அப்ப என் பேரனுக்கு நாக்க உரிச்சிட்டா பேச்சு வந்துருமா? அட உரிச்சுதான் பாருங்களேன். ஐயோ டேய், ஏன் நாக்கியா உரிக்கிற? தோலை உரிக்க மாட்டோம். சொத்து வருதுல, நாக்கு போனா பரவாயில்ல. சொத்து வருது, அதான் எதிரில நாய் வருது பாரு. ஐயோ கடிச்சு விடுடா டேய். அந்தரா சாப்த. ஏண்டா கீரி புள்ள தலையா, ஜெயில்ல உண்ட கட்டி தின்னத மறந்துட்டியா? இப்ப கொத்தோட திராட்சைய குதிச்சு குதிச்சு திங்கிறீங்களோ? நரிய திராட்சை மாதிரியா? இங்க பாருங்க, நரிகிரின்னு அனாவசியம் பேசாதீங்க. எங்க பரம்பரை நல்ல பரம்பரை. சொந்த ஊரு ராஜபாளையம். இன்னொன்னுக்கு ராஜபாளையம் தான். யாரு? இவ்வளவு உயரமா இருக்கும், இவ்வளவு நீளமா இருக்கும். புடிச்சதுன்னா அப்படின்னு இங்கதான் பிடிக்கும். விளையாடுறீங்க? ஆமா, இவர் பெரிய மாமா, நான் மச்சான் விளையாடுறதுக்கு. எட்டி போடா ஜெயில இருந்த நாய. ஆமா, நீங்க மட்டும் மைசூர் மகாராஜா பேலஸ்லயா இருந்தீங்க. பேசாத பஞ்சத். பெரியவர் கீழே கூப்பிடாருங்க. எதுக்குடா கிளம்ப கூப்பிட்டா? கூட யாராவது இருக்காங்களா? இருக்காங்களே. நல்ல இது வரைக்கும் மிஷின் போட்டு முடி வெட்டி போலீஸ் லெவல்ல. போலீஸ்னா தான் எனக்கு தெரியுமே. ஆமாமா, எனக்கு முன்னாலே 2 தடவை போயிட்டு வந்தவனாச்சே. உனக்கு தெரியாதா? டேய், திராட்சை திங்கிற ஞாபகத்துல என்ன வம்பல மாட்டி விட்டுறாதா? அதெல்லாம் இல்ல, நல்ல சுபகாரியம் வாங்க. சுபகாரியம்மா? தம்பி, நம்ம ஊம பயிலுக்கு கட்டி போடலாம்னு அந்த பொண்ணை வர சொன்ன, பிடிச்சிருக்கான்னு கேளு. பொண்ண பிடிச்சிருக்கான். பொண்ணுக்கு சீட்டாட தெரியுமான்னு கேக்குறாரு. ஓஹோ, பொண்ணுக்கு பாட தெரியுமான்னு கேக்குறாரு. ஆமா. இந்த பொண்ணு பாட்டு பாடுனா பூமி எனக்கு விளங்கிட போகுதா? அது என்னமாங்க, பாட்டுனா இவருக்கு ரொம்ப பிடிக்கும். பாட சொல்லுங்களேன். கேக்குறேன் கேக்குறேன் கேக்குறேன். என்னடா யோசிக்கிறான்? ஊமை எனக்கு ஊமை பண்ணோட கட்டணும், அதானே நியாயம். கரெக்ட் கரெக்ட். அந்த கழுட்டு கம்பு நாட்டி வாய் பேசாத ஊம பொண்ண எனக்கு கட்டி வைக்க பாக்குறான். நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன்? அட பாவி, நீ திண்டு சோறு திங்கிறதுக்காக என்ன பழி வாங்கிட்டியாடா? ஊம பொண்ணா எனக்கு? என்ன ஊம பொண்ண கட்டி வைக்கிற? அவனோட நான் என்ன பேசுறேன்? என்னடா சொன்னா ஊமைய? சில விஷயங்கள் சொன்னாரு. வெளியே சொன்னாலும் பெப்பே தான், உள்ள சொன்னாலும் பெப்பே தான். அந்த பெப்பே எங்கேயே வச்சு சொல்றது? சில பெப்பெல்லாம் உள்ள வச்சுதான் சொல்ல முடியும். உள்ள சொன்ன பெப்பே என்னடா? ஒண்ணு ஊமையா, அவருக்கு பிடிக்கலையா? எதுவா இருந்தாலும் கேட்டுதான் செய்யணும். எப்படா நீ கை வைக்கலாம்? சரிண்ணே. அண்ணா, இது என்ன சரிண்ணே இவ்வளவு நீளமா இருக்கு? ரோத்மேன். என்னது? ரோத்மன்ஸ் தான், ரோத்மேன். என்ன கர்மமோ, வாய்க்குள்ள நுழையாதெல்லாம் வாயில வச்சுக்கிட்டு இருக்கீங்க. நாய் பயலுக்கெல்லாம் இத பத்தி என்னடா புரியும்? இது துபாய் சிகரெட். அண்ணா, எனக்கு சந்தேகம் என்ன? என்ன? பெண்களின் கூந்தலிலே இயற்கையிலே மனம் உண்டாகிறதா இல்லை செயற்கையிலே மனம் உண்டாகிறதா என்று கேட்க போகிறாயா? கேள். அதுல என்ன, இப்ப புளிய மரம் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க.
அதுக்கு புளியம்பட்டின்னு வைக்கிறாங்க. வேப்ப மரம் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வேப்பகுளம்னு வைக்கிறாங்க. இந்த துபாய்னு பேர் எப்படின்னு வந்துச்சு? அது வந்து அங்க இருக்கிறவங்க பூரா பாய்கடா, அதான் அதுக்கு பேரு துபாய். அதான பார்த்தேன், காரணம் இல்லாம வைக்க மாட்டாங்களே. பாய்ங்களோட உருது பாட்டு ஒண்ணு பாடுறேன் கேளு. ஆ ஆ பே பே. என்னண்ணே ஊமை பாட்டா? ச்சே, துதி பிடிக்கிறேன்டா. ஆ. ஆரே பி அல்லே முல்லேகா ஏ சக்கா முக்கா முல்லா சல்லா ஆரா ஜெபல்லே கல்லேகோ ஏ ஆரே பி துல்லா கல்லிகா சில்லி முல்லே புல்லே கல்லேகா. நிறுத்துங்க, உங்க பாட்டுல குத்தம் இருக்கு. பெரிய நக்கீர் குற்றம் கண்டுபிடிச்சாரு. ச்சே, எந்திரிச்சு போடா. என்ன உங்க பாட்டுல குத்தம் இருக்குன்னா குத்தம் இருக்குதான். என்ன குற்றம் கண்டாய்? என்னுடைய பாட்டிலே குற்றம் கண்டாயா, இல்ல என்னுடைய வாசிப்பிலே குற்றம் கண்டாயா? என்ன குற்றம் கண்டாய்? நீங்க பாட்டுனதுல குத்தம் இல்ல. இந்த பாட்டு நம்ம ஊர் பாட்டு மாதிரியா இருக்கு. நம்மூர் பாட்டா? சின்ன பிள்ளைய கூட பாடுமே நம்ம ஊர்ல. அடி வாடி எங்க பக்கலங்க, எங்க அக்கா பத்த முக்கா துட்டு வாடி ஏ வாடி ஏ வாடி. நிறுத்துடா. சரி, ஒரிஜினல் துபாய் பாட்டு ஒண்ணு பாடுறேன், கேக்குறியா? எப்படி என்னது பாட்டு? கேட்கவே இல்ல. துபாயில இருந்து பாடினா மயிராடா கேட்க. என்ன மைல் டிஸ்டன்ஸ்? கப்பல்ல போனாலே 3 நாள் ஆகும். பாட்டு மட்டும் உடனே கேட்கணுமாக்கும். ஓ, டைம் இஸ் கோல்டு. இந்த நேரத்தை வீணாக்குறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எனக்குன்னா டேய் வடங்க. என்னது? கூலிங் கிளாஸ். அது தெரியுது. இடுப்புல கட்டி இருக்கிற அண்ணா கயிறு அவுத்து கண்ணாடியில கட்டி கழுத்துல தொங்க விட்டுக்கிறியே எதுக்கு? ஒரு சேஃப்டிக்கு தான். அப்படியே இந்த கயித்தை கழுத்துல மாட்டிக்கிட்டு எங்காவது புளிய மரம் இருந்தா போய் தொங்கு. இந்த ஊரே சேஃப்டி ஆகிடும். அறிவு கெட்ட நாயே, நானே வெதர் சரியில்லைன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த நேரத்தில் நீ என்ன டென்ஷன் பண்ற. அப்ப டாக்டர் போமா? மழை வருது, வர சொன்ன பொண்ணை வேற இன்னும் காணோம். என்ன நீ மூட் அவுட் பண்ற. ஆக்கப்புறத்த கொஞ்சம் ஆற பொறுத்துக்குங்க. ஏன் அவசரப்படுறீங்க? அண்ணே, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்னடா? அந்த பொண்ணு வந்த உடனே அத முன்னாடி உட்கார வச்சு நீங்க ஓட்டுறீங்களா இல்ல நான் ஓட்டட்டுமா? நான் தாண்டா ஓட்டுவேன். 3 பேர் போறோம். ட்ரிபிள்ஸ் வீல்ல காத்திருக்கான்னு செக்அப் பண்றா. சரிண்ணே. என்னடா காத்திருக்கான்னு பாக்க சொன்னீங்கல்ல, புடிங்க பார்த்தேன், நிறைய காத்திருக்கனே. அடிங்க உங்க பொண்ணாடிக்கு பிறந்தவன். டேய் டேய் பிள்ளையாரப்பா, நீயும் பொண்ணுக்காக சிட்டிங், நானும் பொண்ணுக்காக ஸ்டாண்டிங். ஓ காட், நம்ம 2 பேருக்குள்ள எவ்வளவு ஒரு அட்டாச்மெண்ட் பாத்தியா? ப்ளீஸ் நீ எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணணும். எப்படியாவது நீ மறிக்குழந்து மனசுக்குள்ள பூந்து அவளை என் கூட சேர்த்து வச்சிரேன். சேர்த்து வச்சிடுறேன். அப்படி சேர்த்து வச்சிட்டா மத்தவன் மாதிரி 4 ரூபாய்க்கு துண்டு, 4 நாவுக்கு சுண்டல், 10 பைசா உண்டியல போட்டு போக கூடாது. நோ நோ நோ. உனக்கு என்ன வேணும் சொல்லு. உலகத்தை சுத்தி பார்க்க மயில்ல போறியா, மெயில்ல போறியா, ரயில்ல போறியா? கம் ஆன் டெல் மீ. அதெல்லாம் வேணாம். துபாய் வாட்ச் ஓகே. ரேபான் கிளாஸ் ஓகே ஓகே. ரோத்மன் சிகரெட். போய் இப்படி பார்த்து உடலுக்கு கேட்டது தெரியாதா? ஓ ஐ அம் சாரி காட். ஜீன்ஸ் பேண்ட். ஜீன்ஸ் பேண்ட்லாம் வேணாம், ஆப்டரே போதும். சைஸ் இடுப்புல 38, இறக்கம் முட்டிக்கால் வரைக்கும். இந்த சைஸ்ல ட்ரவுசர் போடுறவன் உலகத்திலேயே ஒரே ஒருத்தன் தான் இருக்கான். அதுவும் என் கூட தான் இருக்கான். என்ன யோசிக்கிறீங்க? அது இல்லங்க சாமா, இந்த குரலுங்க சாமா எங்க கேட்ட மாதிரி இருக்குதுங்க சாமா. இது ஞான குரல், எங்கேயும் இருக்கும் எங்கேயும் கேட்கலாம். எங்கேயும் இருக்குங்களா, எங்கேயும் கேட்கலாங்களா சாமா? ஆமா. பிள்ளையார உனக்கு பின்னால பாம்பு. பாம்பா? ஐயோ அடிங்க சீக்கிரம். பெரிய சொல்லையாரா சொல்லையாரா. சும்மா இருங்கண்ணே. அண்ணே அங்க பாருங்க மறிக்குழந்து. ஜெயின் உருமா. என்னடா இது? பூச்செண்டுக்கு தானே கல்யாணம், மறிக்குழந்து தொட்டில் கட்ட போறாள. துபாயில தேள் கொட்ட, துருக்கியில நெறி கட்டின கதையா இருக்கு. இத என்னன்னு நோண்டி பாத்துறேன். மறி மறி நின்ன முரளித மறி மறி நின்ன முரளித. என்ன மறி தொட்டிலா கட்ட வந்த? கட்டு கட்டு. கட்டில பாக்காமலே தொட்டில் கட்டுற கன்னி பொண்ணு நீதான். ஆமா, நீ எப்ப பார்த்தாலும் கோயிலையே சுத்திட்டு இருக்கே, நீ என்ன கோயில் காளையா? ஏவிஎம்மின் முரட்டு காளை. மறிக்குழந்து, நானோ உன்னை சுத்தி சுத்தி வர்ற.
நீயோ என்ன பத்தி பத்தி விடுற. நீயோ தனிக்கட்ட, நானோ ஒத்த கட்ட. கெட்டி மேளம் கொட்ட, உன் கழுத்துல நான் தாலி கட்ட, நீ தொட்டில் கட்ட. மரி சாரின்னு சொல்லு மரி. மச்சான், என்னையா மச்சான்னு சொன்ன? சொல்ல சொல்ல சொல்ல. நாளைக்கு அம்மன் கோயில் கிழக்கால சினிமாவுக்கு போலாங்கறியா? இல்ல மச்சான், அம்மன் கோயில் கிழக்கால இருக்கிற ஒத்த குடிசைக்கு மறந்துடாம சென்ட்டோட வந்துருங்க. மத்ததெல்லாம் அங்க பேசிக்கலாம். வந்துடுறேன். ஐயோ மரி, அம்மன் கோயில் கிழக்கால ஒத்த குடிசிக்கா? வெத்தலை வெத்தலை கொழுந்து வெத்தலையோ மரி, கொழுந்து வெத்தலையோ. திருவிழாவிற்கு வந்திருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, திருவிழா கூட்டத்திலே ஏதாவது காணாமல் போய்விட்டால் எங்கள் கம்பெனியை அணுகுங்கள், நாங்கள் கண்டுபிடித்து கொடுக்கிறோம். அதற்காகத்தான் இந்த கம்பெனியை நாங்கள் நடத்தி வருகிறோம். பாருங்க, இப்ப கூட அம்மா அழுதுகிட்டு இருக்குது. அந்த அம்மாவுக்கு எது காணாம போச்சு கேட்கறா. ஏமா அழுறா? விஷயத்தை சொல்லிட்டு புள்ள காணா போச்சா, பொருள் காணா போச்சா? தங்க காண போச்சா, தாலி காண போச்சா? அதெல்லாம் இல்லைங்க, என் புருஷனை காணுங்க. சரி, கவலைப்படாத, நாங்க 3 பேர் இருக்கிறோம். ஏடி கண்டுபிடிச்சு கொடுக்கும்டா. ஆமா, உன் புருஷன் பேர் என்ன? புருஷன் பேரு சொல்லக்கூடாதுங்க. பாத்தியாடா பண்பாட்ட. ஒவ்வொரு வீட்லயும் புருஷனை போடாவாடா, பொட்டக்கண்ணா, விளக்குமாத்தடி, வேப்பலடி எல்லாம் நடக்குது. இந்த பொம்பளை என்னடான்னா பழைய பஞ்சாங்கமாவே இருக்கா. இந்த பொம்பளை தாண்டா முரத்துல புளிய வச்சுட்டு துரத்தி துரத்தி வித்தவா. துரத்தி முரத்தால புளி அடிச்ச பொம்பளை தாண்டா. அம்மா, உன் புருஷன் பேரை எழுதியாவது காமிமா. எனக்கு எழுத படிக்க தெரியாதுங்க. எழுதி காட்டலன்னா எப்படிமா? இந்த குரங்குக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்களேங்க. இது அனுமாரு. அது இல்லைங்க. மங்கி. அதுவும் இல்ல. மாருதி. அது இல்லைங்க. அது வந்து இந்த நொய்யன்னு எனக்கு எரிச்சு வர பாத்துக்க. பேர் சொல்லுமா? குரங்கு குச்சியை தாண்டறப்ப சொல்லுவாங்களேங்க. அடடே, மலையை தாண்டா ராமையா, கடலை தாண்டா ராமையான்னு சொல்லுவாங்களே. அதாங்க, அதான். உன் புருஷன் பேர் ராமையாவா? ஆ. ஆள எப்படி இருப்பான்? ஐயா ராமையா. குடிச்சிட்டு வந்து கலண்டா பண்ணுவியா ராமையா? அத கூட மன்னிச்சிட்டாங்களா ராமையா? எப்படியா வர? வேலை பார்க்கிற இடத்துல திருடி சீட்டி விளையாடியாம்டா, அதை கூட மன்னிச்சுட்டாங்களா ராமையா? தூங்கும் போது உன் காட்டெருமை கால தூக்கி அவங்க மேல போடுவியா? மூச்சு திணறினாலும் அதை கூட மன்னிச்சுட்டாங்கடா ராமையா. ஏடா அப்படி கத்திரிக்க? ராமையா ஒசாவையா, ராமையா ஒசாவையா, பொண்டாட்டி தேடுதையா, பொண்டாட்டி தேடுதையா. மேலே தேரே தூச்சுக்கு தையா, மேலே தேரே தூச்சுக்கு தையா. இந்திடா இப்படிலாம் பண்ண வரமாட்டாங்க. அவங்களுக்கு புரிய முடிய சொல்லுங்க. கொஞ்சம் முடி முளைச்சு கொஞ்சம் முளைக்காத மண்டையா. வர சீக்கிரமா. யோ நிறுத்தியா, நான் தான் வந்துட்டேன்ல. ஏயா கண்ணா பேசி வானத்தை வாங்குற? ஏண்டி எங்கடி போன? இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தீங்க? ஐயா, என் பொண்டாட்டி கண்டுபிடிச்சது ரொம்ப நன்றி. உங்களுக்கு நான் ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆள் இருக்கிறப்ப பார்த்தா ரொம்ப வசதியா தெரியுது. நிறைய கிடைக்கும் நினைக்கிறேன். தனித்தனியா வாங்கிக்கங்க, ஏமாந்துடாதீங்க. ஐயா, எங்களுக்குள்ள சண்டை வராம தனித்தனியாவே கொடுத்துருங்க. ஐயா, ஏன் போதும் எனக்கு கொடுத்துருங்க. அப்படியா தம்பி? முதல்ல நீங்க வாங்க. வாங்க. ஐயா, ஒரு விஷயம். இங்க நான் தான் நிறைய வேலை செய்யறேன், எனக்கு தான் நிறைய கொடுக்கணும். டேய், நான் தூங்கி 12 வருஷம் ஆச்சுடா. கல்யாணம் அன்னையில இருந்து அவ பேச ஆரம்பிச்சா, நான் கேட்க ஆரம்பிச்சேன். இன்னும் அவ ஓஞ்ச பாடு இல்ல. அவ தொல்லை பொறுக்க முடியாம நாகர்கோயில இருந்து இந்த திருவிழால கொண்டாந்து தொலைக்கணும்னு நினைச்சேன். கண்டுபிடிச்சு கொடுத்து காரியத்தை கெடுத்துட்டீங்களேடா. டேய், ஒரு நாளாவது அவ கூட குடும்பம் நடத்தி பாத்தீங்கன்னா என் கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு தெரியும்டா. அப்படியா? ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து பாருங்க. சந்தர்ப்பமா கேட்க? டேய், எப்படி? அண்ணே, டேய், நான் என்ன கம்சனாடா கேட்க போறேன்? அது இல்ல அண்ணே. டேய், என்னடா தாண்டா சின்ன பசங்க சரியா இருக்குடா. டேய் டேய், இந்த எட்டி பாக்குற வேலையெல்லாம் வச்சுக்காத. எங்களுக்குள்ள கொஞ்சம் கூட குறை இருக்கும், அதை நாங்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். என்ன வாயா வா. சார், அந்த பையன் என்னோட சர்வெண்ட். அப்படியா? நான் எது வாங்கினாலும் அவனோட ஜாஸ்தியா தான் வாங்குறது. இருக்காதா? அவனை விட எனக்கு கம்மியா கொடுத்தீங்கன்னு வைங்க, அது எனக்கு மரியாதை குறைவு. அப்புறம் நான் வெளியில தலை காட்ட முடியாது. உனக்கு கூட்டியே கொடுக்குறேன். அதான். வா. அப்ப வரட்டுமா தம்பி? போயிட்டு வாங்க. ஏய், வாடி போலாம். ஏண்டா சொல்ல அண்ணே, அண்ணே, அப்ப இருந்து நொன்னேங்கிறியே, அதுக்கு மேல ஏண்டா சொல்ல மாட்டேங்கிற? அண்ணே அண்ணேன்னு சொல்ல வருது, அடி வாங்குறது சொல்லவே வரலண்ணே. நீ சொல்ல வந்தாலும் சொல்ல மாட்டியே, நானும் வாங்கட்டுமேன்னு உன் முடிவு. அவன் மனுஷனாடா, உள் டவுசர் மாதிரி மேல வந்து ஏறிட்டானேடா. என்னன்னு வாங்கியாச்சா? 2 பேரும் தனித்தனியா இருப்பீங்களா? டேய் வாங்கிட்டு பேசாம இருக்கீங்க. டேய், அது என்ன, நான் ஒரு மனுஷன் இருக்கல, என்ன மறந்துடுறதா? உட்கார்றா. வாங்கினதுல ஆளுக்கு பாதி பாதியா கொடுத்துருங்க, இல்லைன்னா நான் மனுஷனா இருக்க மாட்டேன். ஆபம்.
ஒரு முறைன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? அப்புறம் எனக்கு பிசினஸ் இதுன்னு சாக்குறீங்க? அதானே பிரிச்சு தான் கொடுக்க போறேன். அண்ணே டேய் குடுறா உன் பங்க. இவ்வளவு வாங்கணும், இவ்வளவு வாங்கணும். பிரிச்சா கேக்குற பதிலா உரிச்ச வாங்கிக்க. அண்ணே, பாடுவார் ராஸ்கல். இனிமே இந்த பக்கம் வந்த அப்படி என்ன முதலாளி, வருங்காலத்துல சர்க்கஸ் நடத்த போறீங்களா? ஆமா, கமலா ஃபோர்ரிங் சர்க்கஸ். உங்க பையனுக்கு வாள் ஒண்ணுதான் இல்ல. உழைச்சிரும்னு நம்பிக்கை இருக்கு. ஆமா, எங்க காலையில இருந்து ஒரு நாளை காணா? பொண்ணு வாக்க போனங்க. பாத்தியா? எல்லாம் முடிவாயிருச்சு. அப்புறம் முதலாளி 2000 ரூபாய் பணம் கொடுத்து வச்சல, அதை கொடுத்தா நான் கல்யாணத்தை முடிச்சிருவேன். கேட்க மாட்டான்னு நினைச்சேன், கேட்டுட்டானே. திருப்பி கொடுக்கறதுக்கு எனக்கு மனசு இல்ல. ஒரு வேலைக்காரங்கிட்ட இவ்வளவு பணம் இருந்தா திமுரு ஏறி போயிரும். அப்படியே அமுத்திர வேண்டியதுதான். என்ன முதலாளி, நான் பணம் தானே கேட்டேன், அதுக்கே அலறீங்க? அதை எப்படிடா சொல்றது? நீ 2000 ரூபாய் பணம் கொடுத்து வச்சிருந்தியா? அந்த பணத்தை என் பணத்தோட வச்சா என் பணமும் ஓம் பணமும் ஒன்னா கலந்துருங்கிறதுக்காக உன் பணத்தை தனியா துணியில சுத்தி கூரையில சொருகி வச்சிருந்தேன். இப்ப துணி மட்டும் தான் இருக்கு. என் பணம் கரையும் அடிச்சிருச்சு. ஊரை கொள்ளை அடிச்சது போதான்னு கடைசியில என்கிட்டயே அடிக்க ஆரம்பிச்சிட்டியா? இதை எப்படி வாங்குறேன்னு பாடுறா கஞ்ச பையல. என்னடா சொல்லு, ஏன் அழுகுறாரு? ஏதாச்சும் கெட்ட வார்த்தை திட்டியா? ஐயோ அதெல்லாம் இல்லங்க, நான் 2000 ரூபாய் கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சு இவர்கிட்ட கொடுத்து வச்சிருந்தேன். அத கரையா தின்னுச்சான். கரையா தின்னு பிடிச்சா? அது பல்ல புடுங்க, பாடையில போக மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்த. மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்துனா வீடே எரிஞ்சு போயிரும். ஏண்டி நிறைஞ்ச வீட்டுல பல்லு பாடையும் திட்டுறீங்க? நமக்கு நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, அவன் உழைச்சு சம்பாரிச்சது. 2000 கொடுத்துருங்க. கரையான் தின்ன பணத்தை நான் எப்படி கொடுக்க முடியும்? கரையாங்கிட்டே போய் கேட்க சொல்லு. விடுங்க முதலாளி, பணம் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போகும். பணமா முக்கியம், மனுஷன் தான் முக்கியம். ஆனா ஒண்ணு முதலாளி, நான் உழைச்சு சம்பாரிச்ச பணத்தை தின்ன கரையானுக்கு கையில புஷ்டம் தான் வரும். கரையானுக்கு எதிரா கையி? சரி, நான் கெட்ட கனவை நினைச்சிட்டு ஆத்துல போய் குளிச்சிட்டு வந்துடுறேன். முதலாளி பையனங்க வாய்ந்த பக்கம் வந்தேன். டேய் வாடா, ஆத்துல போய் குளிச்சிட்டு வருவான். குளிச்சு ரொம்ப நாள் ஆச்சு, நல்லா தேய்ச்சு குளிப்பாட்டு. சீவக்கா பொடி விடுங்க. கடையில வாங்கிக்க. பாத்து கழுத்து கழுத்தை நெருக்கி போறா. புள்ளைய பார்த்தா பெரிய புள்ள. டா என் புள்ள ஏதாவது சொன்னே எனக்கு கெட்ட கோவம். பெரிய புள்ள வாடி. ரெண்டு பேரும் இருக்கீங்களே, யாராவது வந்து வாங்கல. என்னப்பா ஆத்துல தண்ணி இல்லையா? குளிக்காம வந்திருக்கிற? அதை ஏன் கேக்குறீங்க? நான் என்னத்தை சொல்லுவேன், எதை சொல்லுவேன்? ஏதாவது ஒண்ணு சொல்லு. உங்க பையன் கவர கொட்டு வேணும்னு என் காதுல சொன்னானே. கேட்டது இருக்கட்டும்ப்பா, என் பையங்க. உங்க பையன் ஆத்தோட அடிச்சிட்டு போயிட்டானே. பையன் ஆத்தோட அடிச்சிட்டு போயிட்டானா? என்னங்க என்னங்க? என்ன என்ன என்ன? என் பையன் முருக ஆத்துல நீச்சல் அடிக்கிறானா? இல்ல, ஆத்தோட போயிட்டானா. ஆத்தோட போயிட்டானா? எப்படிடா? முதலாளி, உங்க பையனை குளிப்பாட்ட கொண்டு போனா என்ன தேய்ச்சு ஒரு முக்கி சீவக்கா தேய்க்க தண்ணியோட கரைஞ்சு போயிட்டான் முதலாளி. என்ன? சீயக்கா தேய்க்கும் போது பையன் கரைஞ்சு தண்ணியில போயிட்டானா? பையன் நான் மண்ணுல செஞ்சதா? நம்புற மாதிரி சொல்லுப்பா. எவ்வளவு பேர் சீயக்கா தேய்ச்சு குளிக்கிறாங்க, அவங்க எல்லாம் கரைஞ்சா போயிட்டாங்க. அட என்னமா நீங்க ஒண்ணு, என் 2000 ரூபாய கரையாந்தீங்க போது பையனை சீவக்கா தேய்க்காதா? ஓஹோ, நீ அப்படி வர்றியா? உன்னை எங்க சொல்ல வைக்கணுமோ அங்க சொல்ல வைக்கிறேன். கரையான் தின்னுடுச்சுங்கிறத நீ நம்பறல? ஆமாங்க ஐயா. அப்புறம் நீ என்ன செஞ்ச? அப்புறம் நான் ஆத்துல இவர் பையனை குளிப்பாட்ட கூட்டி போனங்க. சிவகா அப்படி தேய்க்க ஆத்தோட கரைஞ்சு போயிட்டாங்க. கரைஞ்சிட்டாங்கிறத நீ நம்பறல? போதுங்க, உங்கள மாதிரி ஊருக்கு 2 பேர் இருந்தா ஊரு உருப்பட்டுரும். சிங்காரம் எழுந்து சில்லு. நான் ஏன் எந்திரிக்கணும்? இந்த வழக்குல நீயே சம்பந்தப்பட்டிருக்க, சொன்னா கேளையா? பெருமாளே ஐயா, 2000 ரூபாய் கொடுத்தா விட்டுருவல்ல? விட்டுருவோங்க. போய் பையனை கூட்டு வா. சிங்காரா, பணத்தை கொடு. வீட்டுல வந்து தந்துடுறேன். கணக்குல ஐயா பையன் வந்த உடனே இவர் வீட்டுல போய் பணத்தை வாங்கிட்டு வந்துரு. சரிங்க. நீ எல்லாம் மனுஷனா? வேலைக்காரன் பணத்தை எடுத்து வச்சுட்டு என்னையா விளையாட்டு? நம்ம பையன் எங்கடா கொஞ்சம் இத்தனை நாளா போயிருந்த? இந்நாள் என்ன பம்பு செட்ல கட்டி போட்டு கையெல்லாம் துருத்துருன்னு இருக்குப்பா. ஏறி விளையாடு. ஏன் மேல இல்லடா, இந்த மரத்து மேல. ஏங்க விட்டா உச்சி வரைக்கும் போயிடுவேன். கொண்டை முக்கிற கீழே இறங்க சொல்லுங்க. ஏறி விளையாட்டுமே ஐயா. ஏக்கண்ணா, ஓடிவா ஓடிவா ஓடிவா. இது கொண்டை முக்கையில குரங்கு. அப்படி மாமா விட்டு மாறி போய் விளையாடு. அடே எங்க அப்பா, வேலைக்காரனாலும் வேலைக்காரன், கில்லாடி வேலைக்காரையா. எத்தனுக்கு எத்தையா, மோசக்காரனுக்கு மோசக்காரன். இதெல்லாம் உன் ஏற்பாடா? இனிமே உனக்கு வேலையும் கிடையாது, நீ என் வீட்டு பக்கமும் வரக்கூடாது. போடா. ஓஹோ, கொஞ்சம் ஏமாந்த வேலைக்காரனா இருந்தா வேலைக்கு வச்சுக்கிருவீங்க, கொஞ்சம் புத்திசாலி வேலைக்காரனா இருந்தா வேலையை விட்டு போக சொல்லிருவீங்க. இங்க மட்டும் இல்லங்க, எல்லா பண்ணையிலயும் அப்படிதான் நடக்குது. ஏய், பஞ்சாயத்து முடிஞ்சதுல போடா.
ஏன் அவன் சொன்னது உங்களையும் பாதிக்குதோ? அது சரி. என்ன பண்ணையா சௌக்கியமா இருக்கீங்களா? என்னது சௌக்கியமா இருக்கீங்களான்னு கேட்டேன். ஏயா நான் ஆஸ்பத்திரியில இருந்து சீக்கா கடந்தா வர்றேன். சரி அப்படியே சௌக்கியம் இல்லைன்னு வச்சுக்க, உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விருந்து வச்சு மருந்து வாங்கி கொடுக்க போறியா? அதானே, அவர் ஊர் நிலத்தை எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு 125 ரூபா வட்டி வாங்கிட்டு அமோகமா இருக்காரு. அவரை போய் சௌக்கியமா இருக்குன்னு கேக்குறீங்க? அவர் என்ன வியாதிஸ்தனா? கொஞ்சம் ரத்த கொதிப்பு இருக்கு, கொஞ்சம் உப்பு வியாதி இருக்கு, பின்னாடி மூலம். அடுத்த வாரம் டிபி வர போகுது. அடுத்த வாரம் வரப்போகுதா? நான் என்ன சினிமா டூரிங் டாக்கிஸா? நீங்க சும்மா இருக்க முதலாளி. இவர் என்ன திருட்டு பயலா, மொள்ள மாறியா, இல்ல முடிச்ச வைக்கியா, முகமுடி கொள்ளக்காரனா? டேய் யாரு? அவனத்தான். நில சோகம் தர்றா, நில சோகம் தரு. டேய் ஏய், அவன் என்ன கேட்டான்? சௌக்கியமான்னு கேட்டான். செருப்ப கழிச்சு அடிக்க வர்றேன்னா கேட்டான். அப்படி ஒண்ணு கேப்பான் அவன், செருப்பால் அடிப்பேன். யாரு? அவனத்தான். ஐயா ஐயா, இனிமே இந்த ஜென்மத்துல யார பார்த்தும் சௌக்கியமான்னு கேட்க மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க, ஆள விடுங்க ஐயா. ஏண்டா, நான் காலங்காத்தால வயலுக்கு வருவேன், அவன் இப்படி கேள்வியை கேட்பான், நீ இப்படி பதில் சொல்வேன்னு உன் ஏற்பாடா? ஐயோ இல்ல முதலாளி, கொன்னுருவேன். வடா. சுப்பேன சின்ன பண்ண வந்துகிட்டு இருக்காரு. ஐயா வணக்கங்க. உங்களுக்கு சக்கரை வியாதி இருந்து கேப்ப எப்படி இருக்கு? டேய், அவன் என்ன கேட்டானா? நீ ஏன் அவனை கூப்பிட்ட? பண்ணையார் வராரு, கும்பிட மறந்துடுவானு கூப்பிட்டேன். குத்திருவேன். யோ கருப்பு சுப்பையா, இவா கூப்பிட்டீங்களா? இந்த எதுக்குங்க? ஒரு மைக்கு ஸ்பீக்கர் செட் வாடகைக்கு வாங்கி ஆ. வண்டியில கட்டி சின்ன பொண்ணுக்கு சக்கரை வியாதி இருக்கு, சின்ன பொண்ணுக்கு சக்கரை வியாதி இருக்குன்னு ஊரெல்லாம் சொல்லிட்டு வா. சரிங்க. டேய், ஒண்ணுடா. இனிமே சக்கரை வியாதி எப்படி இருக்குன்னு கேட்ட கொன்னுருவேன், கொன்னு போடா. ஏய், இனிமே யாரையும் கூப்பிடக்கூடாது. மூக்க என்ன சின்ன பண்ண வராரு. ஏய், ஏன்டா அவனை கூப்பிட்டா? உங்களுக்கு ரத்த கொதிப்பு, சக்கரை வியாதி இப்ப எப்படி இருக்குன்னு கேட்காதீங்கன்னு சொல்ல வந்தேன். டேய், உலகத்துல எல்லாருக்கும் சக்கரை வியாதி இருக்கு, ஒரே ஒருத்தருக்கு மட்டும் சக்கரை வியாதி இல்ல. யார் முதலாளி? இந்தோனேசியா பழைய பிரதம மந்திரி சுகர் நோ. சுகர் நோன்னா என்னங்க? சுகர்னா சக்கரை, நோன்னா இல்ல, சக்கரை இல்ல. நீங்க இங்க இல்ல, நீங்க எங்கேயோ இருக்க வேண்டியவர். உனக்கு புரியுது, ஏன் ரெண்டு பொண்டாட்டிக்கு புரிய மாட்டேங்குதே? எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு 32 பல்லுல 31 பல்ல தட்டி உன் கையில கொடுத்து உங்க அப்பா வீட்டுக்கு அனுப்பிச்சிருவேன். இன்னொரு பல்ல மட்டும் ஏண்டி விட்டு வச்சா? ஏண்டி வந்து தானா விழுந்துற முடியும்? அடியே என்ன மட்டும் லேசு நினைச்சுக்காத. உன் பல்லு 32 தட்டாம எனக்கு 32 4 பல்லு விழுந்துருச்சு. மீதி இருக்கிற 28 தட்டாம விட மாட்டாடி. போடி அரிசி போ. என்கிட்ட இருக்க முருகா கூப்பிட்டியாப்பா? இறங்குடா கீழே. வவ்வாலுக்கு பிறந்த பையல எப்ப பார்த்தாலும் தொங்கிக்கிட்டே இருக்கியே. எந்த வித்தக்காரருக்கு துரோகம் பண்ணியோ வித்தக்காரனா பிறந்து கம்பியில தொங்குது. என்ன பண்றது? நான் செஞ்ச தர்மத்துக்கு கர்ணனே திரும்பி வந்து பிறப்பான்னு நினைச்சேன். இப்படி கர்ணம் போடுறவன் திரும்பி வந்து பிறப்பான்னு நினைக்கவே இல்லையே. செஞ்ச பணையா குரங்கா வந்து தொங்குது. என்னது, நான் பெத்த பிள்ளைய பார்த்து குரங்குன்னு சொல்றியா? நீ குரங்கு, உங்க அப்பா குரங்கு, உங்க அம்மா குரங்கு, உங்க குடும்பமே ஒரு கிஷ்கிந்தா கூட்டம். அடியே, நீ குரங்கு, உங்க அம்மா குரங்கு, உங்க அப்பா குரங்கு, பாட்டி குரங்கு, தாத்தா குரங்கு, உங்க குடும்பமே கிஷ்கந்தா குடும்பம். அப்படி என்னடி சொல்ற? நீ என்னடி சொல்ற? முருகா முருகா, எப்படிப்பா ரெண்டு பொண்டாட்டிய வச்சுக்கிட்டு எப்பவும் சந்தோஷமா இருக்க? இந்நாள் இப்படி இருக்க முடியலையே. அந்த ரகசியத்தை எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடு. வள்ளி தெய்வான மாதிரி என் பொண்டாட்டிங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தாங்கன்னா வர்ற பங்குனி உத்திரத்தன்னைக்கு பழனிக்கு வந்து என் ரெண்டு பொண்டாட்டிக்கு மொட்டை அடிச்சு சந்தனத்தை பூசி நாக்குல வேலை குத்தி தேரெழுக்க வைக்கிறேன் முருகா. நான் எதுக்கு தேர் எடுக்கணும்? நீ மொட்டை அடிச்சுக்க, உன் சின்ன பொண்டாட்டி கடிச்சு விடு, உன் பையனுக்கு கடிச்சு விடு, நாக்குல வேலை குத்துங்க, தேரை இழுங்க. நானா வேண்டாங்க? பெரியம்மா சொல்றது 100க்கு 100 உண்மைங்க. 100க்கு 100 உண்மையா? ஏண்டா, ஏற்கனவே அவங்க ரெண்டு பேரும் கிராமபோன் போட்டி, நீ வேற சாவி கொடுக்க வந்துட்டியா? உண்மை தானங்க சொல்றேன். பெரியவங்க மனசு வச்சு தானே சின்னவங்களை உங்களுக்கு கட்டி கொடுத்தாங்க. இந்த வீட்டுக்கு வாரிசு வேணுங்கிறதுக்காக என்ன பலிகடாவா ஆக்கிட்டாங்க. நான் தான் பலிகடா ஆயிட்டேன். எனக்கு என்ன கண்ணு இல்லையா, காது இல்லையா, மூக்கு இல்லையா? போதும், அதுக்கு மேல சொல்லாத. இவர் கூட தான் அந்த காலத்துல என்ன பார்த்து செல்லைன்னு சொன்னாரு. உண்மைதான். கல்யாணமான புதுசுல இவளை கூட்டிக்கிட்டு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனேன். தூணுக்கு பக்கத்துல இவ நின்னா, வர்றவங்க போறவங்க எல்லாம் இவளை சிலை நினைச்சு தலையில எண்ணெய் ஊத்திட்டாங்க. அடேங்கப்பா, இவங்க நேரத்துக்கே எண்ணெயை ஊத்துனாங்கன்னா என் நேரத்துக்கு எண்ணெயை ஊத்தி திரி போட்டு விளக்கே ஏத்திருப்பாங்க. நல்ல வேளை நான் அந்த பக்கம் போகல. அதை விடுங்க, பெரியம்மா பண்ண தியாகத்துக்கு அவங்க காலில சின்னமா பூ போட்டு கும்பிடணும். வேலைக்கார, உனக்கு தெரியுது என் பெருமை, இவளுக்கு தெரியலையே. இந்த 10 ரூபாய் போய் காபி சாப்பிட்டு வா. சரி. ஊரு ரெண்டு வட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி என் வீக்னஸ புரிஞ்சுக்கிட்டு டெய்லி 10 ரூபாயா முத்துறானே. உங்களுக்கு ஏதாவது வேணுமா? அவங்க கொடுத்த 10 ரூபாயை திருப்பி வேணும். அதெல்லாம் தர முடியாது. வேற என்ன வேணுமா? ஒரு வடை வாங்கிட்டு வா. பஜ்ஜி, கடலை உருண்டை, பஜ்ஜி, கடலை உருண்டை. 10 ரூபாய்க்கு ஒரு முட்டை பொரிய வாங்கி இவளுக்கு கிட்ட கொட்டுறா.
அம்மா தாயே, என் பிள்ளைக்கு நல்ல படிப்பு வரணும். அவனை ஊரும் உலகமும் பாராட்டுற மாதிரி பெரிய மனுஷனா ஆக்கணும். அம்மா தாயே, என் புருஷன் இவ இந்த பிள்ளை எல்லாத்தையும் நல்லா வச்சுக்கமா. தாயே சரஸ்வதி, எப்பவும் போல வரவு ஓஹோன்னு நடக்கணும். நான் தான் எல்லாருக்கும் கடன் கொடுக்கணும். இந்த ஊர்ல இருக்க எல்லாரும் என்கிட்ட தான் கடன் வாங்கணும். யாராருக்கு எவ்வளவு கடன் கொடுத்தேன், யாராருக்கிட்ட வட்டி வசூல் பண்ணியிருக்கேங்கிற புது கணக்கு இந்த புத்தகத்துல எழுதி வச்சிருக்கேன். பழைய கணக்கெல்லாம் கிழிச்சிட்டேன். தாயே சரஸ்வதி, நீதான் எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும். விழுந்து கும்பிடு. உனக்கு வேற தனியா சொல்லணுமா? விழுந்து கும்பிடு. அவங்களை தானே விழுந்து கும்பிட சொன்னீங்க, என்ன சொன்னீங்களா? சாமி கும்பிடும் போது கூட ரெண்டு பொண்டாட்டிக்காரன் பிரச்சனை தீர மாட்டேங்குது. சரி, உனக்கு ஒரு தரம் சொல்றேன், விழுந்து கும்பிடு. டே அராத்து, கும்பிடுறா. டே 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 டே, இப்படி கும்பிட்டா சரஸ்வதி தலைகீழா தெரியும்டா. எனக்கு நேரா தம்பா தெரியுது. போதும், ஒழுங்கா கும்பிடு. நம்ம என்ன கபடியா விளையாட போறோம்? என்ன கேட்டா? கும்பிடுங்க. கும்பிடு. ஏண்டா வருஷம் புது கணக்குன்னு சொல்லி பொய் கணக்கு வச்சு நீ பூஜை பண்ணுவ, நானும் வீணைய வச்சுக்கிட்டு வெக்கம் கட்டு போய் செவனேன்னு உட்கார்ந்திருக்கேன்னு பாத்தியா? அடுத்த வருஷம் இந்த மாதிரி கள்ள கணக்கு வச்சு நீ பூஜை பண்ணுன, இந்த வீணையால உன்னை அடிக்க மாட்டேன். இந்த வீணைக்குள்ள மிஷின் கண்ணை வச்சு உன்னை சுற்றுவேன். நல்ல வேளை ரத்தம் வரல. காலங்காத்தால இப்படி ஒரு கனவா? கள்ள கணக்க கண்டுபிடிச்சு சரஸ்வதி சுட ஆரம்பிச்சா நாட்டுல ஒரு பயம் மிஞ்ச மாட்டான். என்ன முதலாளி, இன்னைக்கு சரஸ்வதி பூஜை? இன்னைக்கா? ஆமா. ஆமா, இப்பதான் வர்றியா? ஏன் எது கேக்குறீங்க? நான் பிறலும் போது உருளும் போது பிணாத்தும் போது வரலையே. அதெல்லாம் வரல. என்ன ஒண்ணு சொல்லுங்க. சரஸ்வதி பூஜைக்கு என்ன, அவள் பொரி எல்லாம் வாங்கி வச்சிரு, எல்லா பொம்மையும் வாங்கி வச்சிரு, புது கணக்க வச்சிரு. சரஸ்வதி பொம்மையை மட்டும் நம்ம நின்னு கும்பிடுறோம் பாரு, அங்கிருந்து 20 அடி தள்ளி வச்சிரு. ஏங்க, பூஜையே சரஸ்வதிக்கு தான், அத போய் 20 அடி தள்ளி வச்சு சொல்றீங்களே. சொல்றத கேளுடா. 20 அடி தள்ளி வை. முடிஞ்சா நம்ம வீட்டுல இருக்க சரஸ்வதிக்கு வீடிய புடிங்கிட்டு வெறும் சரஸ்வதியா வையே. எனக்கு என்ன? மிஷின் கன்னா எப்படி இருக்கும்? நீ பார்த்தது இல்ல? நான் பார்த்திருக்கேன். ஒரு ரவுண்டுக்கு 40 பேர் சுடலாம். சும்மா டப்ப 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 டப்ப. 30 40. என்ன முதலாளி, குட்டி போட போற ஆடு மாதிரி அலைஞ்சுகிட்டு இருக்கீங்க? வீட்டுல வச்சிருந்த பணத்துல கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பெரிய நோட்டையே காணாம. ₹1,00,000 காணாம. ஐயோ, வட்டிக்கு வட்டி வாங்கி அது குட்டி போட்டு ஏழைங்க வாயிலையும் வயித்துல அடிச்சு கொள்ளையடிச்ச பணமாச்சே. அதையாவது எடுத்துட்டு போனாங்க. அவங்க நாசமா போக. அப்படிதான் திட்டாதடா. என் பொண்டாட்டி தான் எடுத்துருப்பாளுங்க. இந்த காலத்துல புருஷன் பணத்தை பொண்டாட்டி தானே திருடாளுங்க. அப்படின்னா உங்களை கூப்பிட்டு விசாரிக்க வேண்டியதானே? விசாரிச்சா மட்டும் உண்மையை சொல்லிடுறாளுக்கும். அவளுக்கு யாரு? ஒருத்தி உரலு, இன்னொருத்தி உலக்க. மாத்தி மாத்தி இல்லேன்னு சாய்ச்சிருவாளுங்க. அவங்கதான் எடுத்தாங்கன்னு அவங்க வாயால வரவழைக்கணும். அதுக்கு ஒரு வழி இருக்கு. எப்படி? நீங்க செத்துருங்க. விளையாடுறியா? 50 ரூபாய்க்கு நான் சாகுற மாதிரி கனவு கண்ட நீங்க ₹1,00,000 நீங்க சாகக்கூடாதா? சாகுறதா? சாகுற மாதிரி நடிக்கணும் முதலாளி. நடிப்பா? பிச்சிடுறேன் பிச்சு. முதலாளி, எனக்கு சம்பளம் கொடுக்காம போயிட்டீங்களே, நீங்க எப்ப திரும்பி வர போறீங்க? முதலாளி நெஞ்சு வலிக்குன்னு சொன்னாரு. நெஞ்சில கைய வச்சு பார்த்து பாட்டுட்டு தனியா தவிக்கிட்டு போயிட்டீங்க. என்ன என் பிள்ளைய தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்களே. ஐயோ 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 ஐயோ. என்ன பத்த ஐயா, மதுரை கருப்பு சேலை மடிமடியா முந்தானி, நான் மாது மடிச்சு உடுத்தி மதுரைக்கே வந்தாலும் மன்னவர் இல்லாம. என்ன பத்த ஐயா, நீ 2ஆம் தரமா கிட்ட பொண்டாட்டி புள்ள மேலதான் உனக்கு ஆசை இருக்கும். என்ன தனியா தவிக்க விட்டுருக்கேன்னு பயந்துகிட்டு 5 மாசத்துக்கு முந்தி நீ வச்ச பணத்துல 5000 ரூபாய் திருடி ஒளிச்சு வச்சுட்டனே, அது கூட கணக்கு கேட்காம போயிட்டியே. என்ன பெத்த ஐயா, நான் கோடை மடிச்சு உடுத்தி கோட்டைக்கே வந்தாலும் கோவலர் இல்லாம கோதை மட்டும் வரமுண்டு கோட்டை கதவட பார் கொடிதாப்பா போட்டுடுவாரு. ஐயோ ஐயோ ஐயோ, பச்சை வல பக்கத்துல பவனி வந்த ராசாவே, பட்டு வேட்டி பட்டு சட்டை அத்தனை ஓட்டு, சக்கரை வியாதி வந்து, அது பாடக்கூடாது, சக்கரை வியாதி ஏறிக்கிட்டே போகுது, பொக்குன்னு போயிட்டீங்கன்னா நானும் என் பிள்ளை என்ன பண்றதுன்னு சொல்லி ஒரு 10,000 ரூபாய் தான் எடுத்து வச்சேன். இப்படின்னு தெரிஞ்சிருந்தா இன்னொரு 10,000 ரூபாய் கூட எடுத்து வச்சிருப்பேனே. ராசா, நீ வச்சிருந்த பணத்துல பொண்ணு 2 திருடி 4 பணம் சங்கிலி பண்ணனே, அத கூட நான் போட்டு பார்க்காம செத்து போயிட்டியே. அப்படியே நான் போட்டாலும் ஊராரு பகப்பாங்க, உறவாரு திட்டுவாங்க.
கொஞ்சம் மெட்ட மாத்துறீங்களா? ஏண்டா உனக்காக என்னடி ராக்கம்மாவா பாட முடியும்? அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு. ஏண்டா குழப்புற? என்ன பெத்த ராசா, எனக்கு யாரு இருக்கா ஒண்ண விட்டா? மூத்தவ எடுத்த மாதிரி நானும் ஒரு 35,000 எடுத்து ஒட்டியான பட்டு சேலை வாங்கி வச்சேன். அத கட்டலாம்ங்கிறதுக்குள்ள பொட்டுன்னு போயிட்டியே. இனிமே நான் அத கட்டுனா ஊரு பேசு உலகம் பேசு. உலவாய மூடல ஊருவாய மூட முடியுமா? இது எங்க தொடக்கிறது? போனம் தானே, எங்க வேணா தொடச்சுக்கலாம். அடி பாருங்களா, யார் அடிச்சிட்டீங்களடி? பெத்த பிள்ளை கூட இல்லையே, என்ன ஒத்தையில விட்டுட்டு போயிட்டீங்களே. ஒத்த புள்ளி என்னையும் ஒத்தையில விட்டுட்டு போயிட்டீங்களே. வாங்கடி போகலாம். நீங்க சாரியா? ஏண்டி புருஷன் செத்து கிடந்தா விட்டுட்டு போயிட்டீங்களேன்னு அழுகிறது, கூப்பிட்டா வர்றதில்ல. இது ஒவ்வொரு வீட்லயும் நடக்குது. இந்த பாருங்கடி, உங்க வாய்னாலேயே எவ்வளவு பணம் எடுத்துன்னு ஒத்துக்கிட்டீங்க. ஒழுங்கா மரியாதையா கொண்டாந்து குடுக்கல, இந்த வீட்டுல ஒரே நேரத்துல 2 விவாகரத்து நடக்கும். முதலாளி, எப்படி நான் கொடுத்த ஐடியா? ரொம்ப பிரமாதம். இதுக்கெல்லாம் நீ என்ன காரணமா?